நடக்க போற சனி பெயர்ச்சியில யார் யாருக்கெல்லாம் வந்து நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது லாப சனி. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஜென்ம சந்திரனுக்கு 11ஆம் இடத்துல சனி இருப்பாங்க. சோ அப்ப வந்து அவங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து லாபகரமா இருக்கும். சோ லாபத்துல சனி இருக்கும்போது பாபகிரகம் 11ஆம் வீட்டுல இருக்கும்போது ஒரு சுப பலன் தான். அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு இது வந்து அவங்களுக்கு கர்ம சனி. அதாவது 10ஆம் இடத்துல இருக்குன்னு சொல்லலாம். சனி 10ல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, விருச்சிக சனி. விருச்சிகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சம சனி அவங்களுக்கு இப்ப வந்து அர்த்தாஷ்டம சனியிலருந்து பஞ்சம சனிக்கு அவங்க வந்திருக்காங்க. அடுத்து பார்த்திருக்கீங்க அப்படின்னா, மகரம். மகர ராசி லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து சகாய சனி. இது வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல இருக்கு. மகரம் வீட்ல இருந்து 3ஆம் இடத்துல இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபமா இருக்கும். அதே மாரி துலாம்க்கு பார்த்தீங்க அப்டின்னா, ருணரோக சத்ருஸ்தானாதிபதி. இவங்க என்ன அப்டின்னா, இவங்களுக்கு இத்தன நாள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். ஏன் அப்டின்னா, சனி வந்து 6ஆம் இடத்துக்கு போகும்போது, எதிரிகள் விலகுவார்கள். ஏதாவது நீண்ட நாள் வந்து உங்களுக்கு வியாதிகள் ஏதாவது இருந்திருந்தா கூட, அந்த வியாதிகள்ல இருந்து நீங்க வெளில வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடக சனி. இது வந்து கடக சனி பார்த்தீங்கன்னா, பாக்கிய சனி. எப்பவுமே வந்து கடகத்துக்கு 9ஆம் வீட்ல இருக்கும்பொழுது, சனி வந்து அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன தான் குடுப்பாரு. ஏன்னா, இத்தன நாள் வந்து அஷ்டமத்துல இருந்தபோது படாத பாடு பட்டுருப்பீங்க. அத்தன பிரச்சனைகள்ல இருந்து விலகி, இப்ப வந்து உங்களுக்கு சிறப்பான பலனை குடுப்பாரு.